இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவின் இலக்கு ஈரான் இல்லை, ஈரானை தாண்டி மற்ற நாடுகளுக்கு அவர்கள் குறிவைத்து இருக்கிறார்கள் என்று ஈரானின் உச்ச தலைவரின் சிறப்பு பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவைப் போலவே எதிர்காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளாக இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் எழுச்சி பெறும். ஆனால் அமெரிக்காவோ எந்த நாடுகளையும் தங்களின் பங்காளிகளாக இருக்க விரும்புவதில்லை. இந்தியாவோ சீனாவோ பவர்ஃபுல் நாடுகளாக எழுச்சி பெறுவதை அமெரிக்கா விரும்பவில்லை. அதனால்தான் அந்த நாடுகளின் எதிர்காலத்தை அழிக்க இதுபோன்ற பல போர்களை வளர்க்கிறார்கள். நாங்கள் போரை நிறுத்தவும் பேச்சுவார்த்தைக்கும் தயாராகவே இருக்கிறோம். ஆனால் பேச்சுவார்த்தை கண்ணியத்துடன் இருக்க வேண்டும். ஈரானுக்கு ஆணையிடுவது கூடாது. ஈரான் அதன் உரிமைகளை பாதுகாக்க தற்காத்துக் கொள்கிறது, அவ்வளவுதான். அமெரிக்கா போரை நிறுத்தினால் மீண்டும் தாக்க மாட்டோம் என்ற உத்தரவாதம் தர வேண்டும். ஈரான் மீதான தடைகளை நீக்க வேண்டும். இதை செய்தால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. அமைதியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நொடி கூட போரை நிறுத்த முடியும். ஆனால் அது ஈரான் கையில் இல்லை, அமெரிக்கா, இஸ்ரேல் கையில்தான் இருக்கிறது. போரை ஆரம்பித்த அவர்கள்தான் அதை நிறுத்த வேண்டும். கடந்த ஆண்டு நடைபெற்ற 12 நாள் போரின் போது ஈரானில் இருந்த அனைத்து அணுசக்தி மையங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டோம் என்று அமெரிக்க அதிபர் பலமுறை கூறியிருந்தார். ஈரானும் அணு ஆயுதங்களை தயாரிப்பது இல்லை என்று பலமுறை அறிவித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது தற்போது மீண்டும் ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும்? இது என்ன நியாயம்? அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று ஈரானின் உச்ச தலைவரின் சிறப்பு பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி கூறினார்.